கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம தியானத்துக்கு 16ஆம் சங்கீதத்தை பார்க்க போறோம். கடந்த வீடியோல நம்ம வேத வாசிப்பு முடிந்துருச்சு. இந்த வீடியோல நம்ம தியானிக்க போறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை பார்த்து விண்ணப்பம் பண்றாரு. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அவருக்கு எதிராளிகளால போராட்டங்களும் நிறைய பாடுகள் வருகிறது. ஏன்னா அவருடைய ஜீவனுக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு விரோதமா இன்னொரு ராஜா எழும்புறாரு. அதாவது சவுல் என்கிற ராஜா எழும்புறாரு. இன்னும் அப்சலோம்ன்ற அவருடைய மகனும் அவருக்கு விரோதமா எழும்புறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பயந்து அவர் எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில, வனாந்திரத்துல அலைந்து திரிகிற வாழ்க்கையில தான் அவர் இருந்து கொண்டிருந்தார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர்கள் எப்படியாவது இவரை கொன்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் யார நம்பி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனை தான் நம்பி இருக்கிறார். தேவனை நம்பி இருக்கிறதுல அவர் சொல்றாரு, கர்த்தாவே என்னை காப்பாற்றும், என்ன எல்லா எதிரிகளும் சுற்றி இருக்கிறாங்க, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். இப்ப நெஞ்சம் அவருடைய மனசாட்சி கிட்ட அவர் பேசுற மாதிரி, இப்ப நம்ம சொல்லுவோம்ல மனசுகிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்ற மாதிரி, என் நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவரா இருக்கிறீர், கர்த்தர் தான் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறீங்க. என் செல்வம் நம்மளுடைய செல்வம், நம்ம இந்த உலகத்துல கோடிக்கணக்கான செல்வம் வச்சிருந்தாலும் அது ஆண்டவருக்கு வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆண்டவருக்கு தேவையானது நாம தான் ஆண்டவருக்கு தேவை. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரே தவிர நம்ம கிட்ட இருக்க செல்வங்களை காட்டிலும் இந்த உலகமே கர்த்தருடையது. அப்ப அந்த செல்வத்தை அவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டாரு. செல்வம் அவருக்கு வேண்டியதே இல்லை. யாருக்கு வேண்டும் செல்வங்கள்லாம்? இவர் ராஜாவா இருக்கிறதுனால பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும், அவருடைய முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இது அவங்களுக்கு அந்த சொத்துக்கள் எல்லாமே, அவருடைய செல்வம் எல்லாமே வேண்டியதா இருக்கிறது. வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெஞ்சத்தை பார்த்து சொல்றார், என் நெஞ்சமே நீ தானே சொன்ன இது மாதிரி எல்லாமே இது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வேண்டியதா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் முழு பெரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கு தான் என்னுடைய செல்வம் எல்லாம் வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அடுத்த வார்த்தை, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அந்நிய தேவனை, கர்த்தரை அல்லாத தேவனை அவர்கள் என்ன பண்றாங்க? பின்பற்றுறவங்களுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா வேதனைகள் பெருகும். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இந்த இரத்தபான பலிகள், அதாவது பலியிடுவாங்க, ஆடோ மாடோ இது மாதிரி எல்லாம் பலியிடுறாங்கல்ல, அது மாதிரி இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவங்க செலுத்துறாங்க, அந்த அந்நிய தெய்வங்களுக்கு செலுத்துறாங்க. நான் ஆண்டவருக்கு இந்த இரத்தபான பலிகள்லாம் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை, அந்த அந்நிய தேவனுடைய நாமங்களை நான் என்ன பண்ணேன்? உதடுகளால கூட உச்சரிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். கர்த்தர் தான் எனக்கு சுதந்திரமா இருக்கிறார். எல்லா காரியத்திலையும் அவர் தான் எனக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார், எனக்கு சுதந்திரமா இருக்காரு. என் பாத்திரத்தின் பங்குமானவர், அவர் தான் என்ன ஒரு சூழ்நிலையிலயும் எனக்கு ஒரு பங்கா இருக்கிறாரு. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். அவர் சுதந்திரமா இருக்கிறதுக்கு அதாவது எதிராளிக கிட்ட இருந்து அவர் சுதந்திரமா இருக்கிறதுக்கு தேவரீர் என்னை காப்பாற்றும் அப்படின்னு காப்பாற்றுகிறீர். அவர் காப்பாத்துறாரு, தேவரீர் தான் என்னை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாரு. அடுத்த வார்த்தை, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்கள், அவர் ராஜாவா இருக்கிறதுனால பல இடங்கள்ல அவருக்கு பங்கு கிடைத்திருக்கலாம். ஏதாவது ஒரு போர்லயோ பல இடத்துல அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம். நேர்த்தியான இடங்கள், ஒரு நல்ல ஒரு உயர்வான இடத்துல அவருக்கு பங்கு கிடைத்திருக்கலாம். தாவீது பாத்தீங்கன்னா சிறு வயதுல ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணாரு, ஒரு ராஜாவா மாற்றினார். அப்போ ஒரு நேர்த்தியான இடங்கள்ல அவருக்கு ஒரு ராஜாவா ஒரு பங்கு கிடைத்திருக்குது. அவருக்கு சிறப்பான சுதந்திரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல சொல்றாரு. மிச்சம் இருக்க மீதமுள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். கர்த்தர் அதே போல நம்ம இந்த வார்த்தைகள்ல நம்ம பார்த்தது போல நமக்கும் கர்த்தர் தான் சுதந்திரம். நம்மளுடைய பாத்திரத்தின் பங்குமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் தான் நம்மள காப்பாற்ற முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜீவனுக்கு தப்பி போக தாவீது ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்காக பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில அவர் சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நேர்த்தியான இடங்கள்ல நம்மளுக்கு பங்கு கிடைக்க ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. நம்ம யாரை தேடணும்? எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரமே நம்ம தேடணும். கர்த்தர் தாமே நம்மையும் நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.